நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தலைவரே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம மகளிர் அணி தலைவி மல்லிகா இருக்காளே, இந்த நாள் தலைவரோட வெளியூர் போனால என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டா. நல்ல வேலைடா, நேத்து அவ கூட போறதா இருந்தேன். போயிருந்தேன்னா நானும் செத்துருப்பேன். ஆயுசு கெட்டி. வணக்கம் சித்த வைத்தியர் ராஜராஜன் அவர்களே. என்ன சித்த வைத்தியத்துக்கு தேவையான வேதிப்பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாப்ல தெரியுது. முட்டை, தக்காளி, முருங்கைக்காய் இதெல்லாம் சித்த வைத்தியத்துக்கு வேண்டிய வேதிய பொருளா? ஒரு தமாசுக்கு சொன்ன வைத்தியர. உன் தமாஷெல்லாம் உன் கட்சியோட வச்சுக்கயா? கட்சியில தான் நிறைய பேரை வச்சிருக்காரு. கேட்டாரா? தலைவரே, கேட்கலைனாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை தலைவரே. அப்புறம் எப்படி நம்மளை பத்தி தெரியும்? ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர்னா சும்மாவா? சும்மா இருடா. இந்த பாருங்க வைத்தியரே, எனக்கு படுத்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா படுக்க முடியல. இதுக்கு தகுந்த மாதிரினாச்சும் மாத்திரை கொடுங்களேன். ஒண்ணும் இல்ல, ஒரு மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் விடு. நான் எதுக்கு பெட் ரெஸ்ட் விடணும்? பெட்டுக்கு ரெஸ்ட் விட சொன்னடா, உனக்கு இல்லடா மூதேவி. சாரி சார், சாரி சார். பரவாயில்ல சார், இந்த வயசுல சைக்கிள் ஓட்டணும்ன்ற ஆர்வம் இருக்கே, அந்த முயற்சியை நான் பாராட்டுறேன். கீப் இட் அப். என்ன பார்த்து டெவலப் ஆகலன்னு சொல்றாங்களே, முதல்ல கோட்டு அடிச்சு, அப்புறம் ஆப்பு அடிச்சு, இப்ப புள்ளே அடிச்சிருக்கிறேன். நான் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கிறேன். வாயா வா. போறது காத்து மாதிரி, வர்றது வாத்து மாதிரி. மளிகை கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன பண்ணீங்க? அட அது ஒண்ணும் இல்லடி, நம்ம தெருப்பொம்பளைங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் வாங்க கூட தெரியல. ஒண்ணு நான் தான் பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க வாங்கி கொடுக்கறது மட்டும் அவளுங்க புருஷனுங்களுக்கு தெரிஞ்சது வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவானுங்க வண்ட வண்டியா பேசுறதுக்கு. சிங்கார தெருவை பத்தி தெரியும்ல? ஐயோ, என்னங்க 6 முட்டை வாங்கிட்டு வர சொன்னா 5 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லடி, 6 முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா பாரு. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. போய் அந்த ஒரு முட்டையை வாங்கிட்டு வரீங்க, இல்லனா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். ஆஃப் ஆயில் போடுறேன். போங்க. ஏன் போனையே கட் பண்ணிடுவியா நீ? தைரியம் இருந்தா கட் பண்ணி பாரியா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா கட் பண்ணி பாரியா? நீ என்னையா கட் பண்றது? நான் கட் பண்றேன். ஐயோ 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 ஐயோ, முட்டை முடி எலுமிச்சம்பழம். அடி பாவிங்களா, எவடியவ என்ன சனியண்டி ஏறிட்டு வாசல்ல துணிய வச்சது? உள்ள என்னையா பண்ற? எவ்வளவு நேரமா கட்டப்படுவேன்? இங்க டவுசரே கிழிஞ்ச போல இருக்கு. வாயா வெளிய. ஐயோ ஐயோ, இப்படி பண்ணாம. டேய் என்னடி? இங்க பாரியா. அடி பாவி அறிவட்ட முட்டாள, வாசல்ல போட்ட முட்டைய தவால ஏத்துறது போட்டு தேனா ஆஃப் ஆயில் சாப்பிடுறேன். முட்டை என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா உனக்கு? முட்டை பையில வெள்ளிட்ட மதமா எடுத்துட்டு இருக்கதையோ. இந்த பாரியா, முட்டை மட்டும் மக்குது, முடி எலுமிச்சம்பழம் எல்லாம் இருக்குது. எவ்வளவு நம்ம வீட்டு வாசல்ல சூனிய வச்சா? யார் சூனிய வச்சா? நேத்து ஒரே ஒரு கிராம்ல மூக்குத்தி வாங்கினேன், இன்னும் மூக்குல கூட போடல. அதுக்குள்ள எவளுக்கோ மூக்கு வேத்துச்சு. ஏய், யா குடி கெடுக்க வந்தவளே, வாங்கடி வெளிய. உங்கள ஒரு கை. நீ என்ன பெரிய சிவாஜி கணேசனா? அப்படியே ரியாக்ஷன் பில்டப் மட்டும் குத்துனுக்குற கோயா? யாரா அவன் என் வீட்டு வாசல்ல சூனிய வச்சது? மாவனை எவனா இருந்தாலும் வெளிய வாங்கடா. நெஞ்சில இருக்கிற எல்லா சத்த அடிச்சு வெளிய எடுங்கடா. டேய், நான் யாரு நெஞ்சிலா? டேய், புல்லட் மணி தெரியுமாடா உனக்கு? டேய், கல்மாப்பேட்ல இருந்து வேலை எடுத்து வரல. டேய், இப்போ ஒரு ஃபோன் பண்ணா போறடா. டேய், சபாதியோடா மாவனை தூக்கி போட்டு வச்சான்னு வெச்சுக்க. 6 மாசத்துக்கு மேல பரப்படா. டேய், யாரா அவன்? டேய் இந்த வாடா. டேய், கட்டா எங்கடா? டேய் கட்டா, மேல கை வச்சாங்க. கட்டா, டேய், வெச்சா மூடுமா குத்தா மூடுமா? ஐயோ மூடு. அடியே, என் வீட்டு வாசல்ல சூனிய வச்சது யாருன்னு எனக்கு தெரியணும்டி. இந்த ஈஞ்சம்பாக்கம் ஈஸ்வரி பத்தி உங்களுக்கு தெரியாதுடி. ஈஸ்வரி ருத்ர தாண்டவா நாரிடும் நாரி. தைரியம் இருந்தா வெளிய வாங்கடி. டா ஊட கட்டி. ஏண்டி ஈஸ்வரி, உன் வீட்டுக்கு யாரடி சேவ் பண்ண வைக்க போறா? எதுக்கு இப்படி ரோட்ல நின்னு கத்திக்க? பாடி ஜூலி, இன்னையோட உன் கதை காலி. என் வீட்டு வாசல்ல சூனிய வச்சவள பத்தி பேசினா நீ எதுக்கு ஊடால வந்து மூக்க நடிக்கிற? நான் மூக்குத்தி வாங்கின உனக்கு தான் பொறுக்கலையா? அதுக்கு தான் சூனிய வச்சியா? ஆமா, தாமத்தண்ட சைஸ் மூக்குத்தி வாங்கிட்டு இந்த சிலுப்புறா. என் வீட்டுக்கு வந்து பாரு, ஆட்டாங்கல் சைஸ் மூக்குத்தி இருக்கு. அடியே, நான் பிளுக்குவேன் இல்ல குலுக்குவேன், அது என் இஷ்டம். ஆட்டாங்களை தூக்கி அம்மில போடு. ஆட்டிட்டு வந்துட்டா பாட்டி. நீ தான் செய்வன வச்சியா? ஏமா, அவளுக்கு ரசமே வைக்க தெரியாது, இதுல செய்வன வரியா? உனக்கு தான் பேச்சு. ஆம்பளை நானே வாய் மூணு கம்மிக்கிறேன். மாவனை அடிச்சு வாய்க்குள்ள வச்சு. நீ யாரோ பேசுறா? ஏண்டி ராயபுரம், ஆள் வச்சு என் புடிச்சு நடிக்கிறியா? பாடி மாயவரம், உன் புருஷன் பெரிய வாளு, காரக்கால் தான் சட்டை போட்டு பஃபன் மாதிரி சுத்தினுக்குறான். அவன் நடிக்க ஒரு ஆள் வேணுமா? ஒரு ஆட்டக்காரனை வச்சுக்கிட்டு இந்த சிலுப்பு செல்லுறா. நீ என்ன ஏழ்சபக்தி இளவரசனை கல்யாணம் பண்ணுகிறியா? உன்னை ஆட்டக்காரனை வச்சு இல்லடி கட்டினுக்குறேன். இந்த பாரு லைசன்ஸ். மஞ்சள் கயிறு போட்டுட்டு இருக்கிறப்ப இந்த ஆட்டை ஆட்டுறியே, இது பத்தியா? கோல்டு செயின். 6000 செயினை போட்டு நீ இந்த ஆட்டை ஆட்டுறிய? திருவாரூர் தேர கட்டுற அளவுக்கு சங்கிலிய வீட்டுல வச்சுனுக்குறேன். அதை வச்சே நாய கட்டு. உன் புருஷன்
புருஷன் நான் பேய் காட்டுறேன். ஏய் என் புருஷன் நான் என்ற ஆமாடி பேய். ஏய் நீ தான் நாயோட நாயிலடி விட்டு போற பாய்டி. அவ்வளவுதான் சொல்றீங்க. யார் கிட்ட பதல ஈஸ்வரி தெரியும். உன் வீட்ல முட்டை உடைச்சது யாருன்னு தெரியணும்னா ஒரு கேமராவை வாங்கி மாட்டு. எலி போறதும் தெரியும், ஏரோப்ளேன் போறதும் தெரியும். அதை விட்டுட்டு எல்லாரும் எதுக்கு வம்புக்கு எடுத்துட்டு இருக்க? வாடி சுந்தரி பஞ்சாயத்து மந்திரி வாய்க்கிழிய வாசலான்னு நின்னு பேசுறியா? நீதான் என் வீட்டு வாசலான்னு வந்து சூனிய வச்சியா? என் வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு நாங்க ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பொறுக்கலையா? ஓஹோன்னு வாழு இல்ல ஓரமா போய் வாழு. உன் புருஷன் என்ன பிளைட்டா ஓட்டுறாரு, திருகுனா போற வண்டியை தானே ஓட்டுறாரு. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, என் பொண்டாட்டி பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் ஓட்டுற வண்டியை பத்தி ஏதாவது பேசுறேன் மவள சொல்லிவிடுவேன். நீ எதுக்கு அவளாண்ட போய் பேசுனுங்கற? த பாருங்கடே உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் டைம். என் வீட்டு வாசல்ல எவ முட்டைய உடைச்சு ஊத்தந்தன்னு ஒத்துக்கல அப்பலிக்க இந்த ஈஸ்வரி யாருன்னு உங்களுக்கு தெரியும்டி. என்ன ஈஸ்வரி, என் தொகுதியில என்ன பிரச்சனை? வாயா வெத்து கவுன்சிலர், என் வீட்டு வாசல்ல எவனோ ஒருத்தரோட பொண்டாட்டி முட்டைய உடைச்சு சைவன வச்சிட்டு போயிட்டா. இத்த மட்டும் நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு குத்தான்னு வெச்சுக்கோ. வர எலெக்ஷன்ல உன் சின்னத்துல முத்திர குத்தி வெத்து கவுன்சிலரா இருக்கிற உன்னை கெத்து கவுன்சிலரா காட்டுவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத ஈஸ்வரி, இது எதிர்க்கட்சிக்காரன் சதி. இத நான் பாத்துக்கிறேன். இத பத்தி நான் மேல் சபையில பேசுறேன். மேல் சபையில பேசாதீங்க தலைவரே, பீமேல் சபையில பேசுங்க, ஜாலியா இருக்கும். இது கொல்லாமல்ல, இந்த அப்படியே கொல்லாமல்ல. யாரா இது சூப்பர் பிகரா இருக்கு? உங்க பொண்டாட்டி தான் தலைவரே. இது என் பொண்டாட்டியா? இது சரிப்பட்டு வராது. ஏன் நீ ட்ரை பண்ணியா? யோ ஆள் வந்துறியா? நீ நானும் நல்லா இருக்குது புடிக்கலன்னு எவனோ சூனிய வச்சிக்கிறான். ஓஹோ இப்படி வேற கதை நடக்குதா? எல்லாரும் கேட்டுக்கோங்கயா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போற மோப்பனாய வரவழைச்சு முட்டை வச்ச நாய் யாருன்னு கண்டுபிடிக்கல. என் பேர் ஈஸ்வரி இல்லையா? எரி ஆட்டவ ஏப்பா போற வழில அப்படியே என்ன டிராப் பண்ணிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வரைய உட்கார வச்சிரா. தலைவர் தலைவர் தலைவர். யோ அண்ணாச்சி, கடை வச்சது மட்டும் பத்தாது, கண்ணியம் வேணும். கண்ணி எல்லாம் விக்கிறது இல்ல, கொஞ்சம் வெந்தியம் இருக்கு, வாங்கிட்டு போறியா? இப்படிலாம் பேச நான் சிரிச்சிட்டு போயிடுவேன் நினைக்கிறியா? உங்ககிட்ட முட்டை எத்தனை கேட்ட? எத்தனை கேட்ட? அதான் கேக்குற, எத்தனை கேட்ட? அதான் எத்தனை கேட்ட? யோ குடுத்த உனக்கு தெரியாதா? ஏன் வாங்கின உனக்கு தெரியாதா? யோ நான் 6 கேட்டேன், நீ எத்தனை முட்டையை கொடுத்த? 6 தான் கொடுத்தேன். இல்ல இல்ல 5 தான் கொடுத்த. 5 கொடுக்கல, 6 தான் கொடுத்தேன். 6 இல்ல 5 தான் கொடுத்தேன்னு சொல்ற? 6 தான் கொடுத்த பாரு, 5 போய் அப்புறம் சொல்ற. போய் சொல்லனா? என்ன சார் 50 காசுக்கு பலி முட்டை குடியா? பாத்தியா, பிசினஸ் அவர்ல பீக் அவர்ஸ்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. வியாபாரம் கெடுதியா? ஏயா நான் பள்ளி முட்டையை வாங்குறவள அவனுக்கு பெரிய கஸ்டமர். இதனால நீ கோடிக்கணக்கில் லாஸ் ஆக போறியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் 6 முட்டை உன்னை கேட்டேன், நீ 5 முட்டை தான் கொடுத்த. அந்த ஒரு முட்டை எனக்கு வேணும். அங்க என்ன போட்டுருக்கு பாரு. ஓ சொந்தக்காரன் போட்டோ. அது பக்கத்துல பாரு, உண்மை உழைப்பு உயர்வு. சத்தியமா சொல்றேன், உனக்கு 6 முட்டை கொடுத்தேயா? நீ ஆம்லெட் போட்டு தின்னு விட்டு சண்டைக்கு வந்து நிக்காங்க. நான் ஆம்லெட் போட்டு சாப்பிடலையா? அப்ப நீ ஆபாயில் போட்டு தின்னுருப்ப. நான் ஆம்லெட் போட்டு சாப்பிடலையா? தபார் கொடுத்தது 5 முட்டை, மீதி ஒரு முட்டையை நீ குடுக்கல. என்னடா பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன் போவேன், சுப்ரீம் கோர்ட் போவேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன். போ போ, எங்க வேணாலும் போல. ஒரு கஸ்டமரை பக்கத்துல வச்சுட்டு என்ன கேவலப்படுத்துறல, உன்னை பாத்துக்கிறேன். நீங்க வாங்க சார். நீ போடா முதல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தல்றா டேங்க் அடிக்குது. எஸ் சார். எனக்கு சல்யூட் அடிச்சா பிடிக்காது, கிஸ் அடிச்சாதான் பிடிக்கும். ஓகே சார். உனக்கும் சேர்த்துதான். உன் பேர் என்ன? தீபாவளி. அப்ப உங்க அப்பன் பேரு பொங்கலா? தீபாவளி இன்னைக்கு பிறந்ததுனால தீபாவளி பேர் வச்சிருக்காங்க. அப்போ ஓணம் பண்டிகைக்கு பிறந்திருந்தா ஓனான்னு வச்சிருக்கியா? இந்த ஸ்டேஷன்ல நீ என்ன வேலை பாக்குற? தெரியல. இந்த சீவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன். அதுக்கு உண்டான முக லட்சணம் எதுவுமே கிடையாது. ஐயோ எங்க அப்பா சத்தியமா 20 வருஷமா இந்த சீவன் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் இன்ஸ்பெக்டரா தான் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலைங்களேன், சில மாதிரி நிக்கிறீங்களே. ஆமா ஐயா 20 வருஷமா குப்பை தான் கொட்டிட்டு இருக்காரு. என்ன கேட்டாங்களா? சொல்லி தொலைங்க கேக் மாதிரி. ஐயா 20 வருஷமா இந்த ஸ்டேஷன்ல தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காரு. அடி நாசமா பரவடே, சும்மா இரு. நீ சொல்லி தொலைங்க குசலாம்பா. மிஸ்டர் கொரில்லா குமார், he is working in the station for the past 20 years. ஆமா, இவர் இங்கிலீஷ்ல கேட்டாருன்னு இங்கிலீஷ்ல அடக்கறா. ஹாய் ஷட் அப். ஐயோ உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல, பேபி பேசுறோம். சைலண்ட். எனக்கு சுமாரா தெரியும். Tell me. Mr. கொரில்லா குமார், Yes? what are you going to say? சும்மா இரு, சும்மா இங்கிலீஷ்ல பீத்திட்டு இருப்பேன். உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? எனக்கு நீ பிரியாணி ஊட்ட தகுதியான ஆளா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஏண்டா பாஸ் பண்ணிட்டேனா? ஏன் பாஸ் ஆயிட்டா எல்லாரும் சாக்லேட் கொடுக்க போறியா? நீ வைல்ட் கார்டு ரவுண்ட்ல தான் என்ட்ரி ஆயிருக்க. பிரியாணி ரெடியா? அத வெங்கட் பிரபு கிட்ட தான் கேட்கணும். ஹாய் இன்ன வெங்கட் பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபுனிட்டு பிரியாணி ரெடியா இல்லையா? அடியே மாறி, இவன் டார்ச்சர் தாங்க முடியலடி. பிரியாணி வந்துருச்சா போய் பாருடி. கொஞ்சம் ஆளி நேத்துறீங்க. ஏன் ஸ்டேஷன்ல லேடி பீசிங்ல தான் வச்சிருப்பாங்க, ஆனா நீ சூப்பர் பீசிங்லயே வச்சிருக்கே.
அவ பிரியாணி கொண்டு ஒரு அழக பார்த்தா சூப்பர் பிகரு. ஆயுசு புள்ள இந்த ஸ்டேஷன்லயே அடிமையா இருக்கலாம் போல இருக்கே. ஏன் இன்சு உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? இருக்காதா பின்ன, அது அவரோட ஆளாச்சே. என்ன மயக்கிறாளா அவன மயக்கிறாளா? சாப்பிடு. நோக்கு வேற நீ ஊட்டாத, எனக்கு இந்த பியூட்டி தான் ஊட்டணும். கமா எங்கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்டே இது ஒண்ணுதான். என்ன பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுமே. குடி பிரியாணியே சார். இங்க வாங்க. என்னடா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்டேஷன்ல ஒரு அக்யூஸ்ட் அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அவனை எட்டி இடுப்பெலும்பு ஓடிக்காம அவனுக்கு ஹாப்பியா பிரியாணி விட்டு இருக்கீங்க. வானம் வசப்படலாம். உணர்ச்சி வசப்படாத சாந்தமூர்த்தி. எதுக்கு இவனை இப்படி கொஞ்சிறீங்க? ஐயோ, சிவனாண்டி பொண்டாட்டி மருமகளுடைய மாமியார் நாகம்மா கொலை கேஸ்ல இவன் தாண்டா அப்ரூவர். இவனை விட்டு அந்த கேஸ் போயிடுமடா. அதனால அவன் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம்டா. தீபாவளி டியூட்டி நேரத்துல அந்த பைட் வாங்கி என்ன பேச்சு? வா பிரியாணி விட்டு. பாத்தியா குடி. சாப்பிடுற கண்ணா சாப்பிடுப்பா, சாப்பிடு. வாயை திறக்க சொன்னா வண்ணாரப்பேட்டையே தெரியுது. என்ன சாந்தமூர்த்தி, இந்த முட்டையை சாப்பிடு. முட்டை முட்டை கோழி முட்டை. நெய் என்ன இது பேர் என்ன? கோழி முட்டைடா. முட்டை அப்படி இருக்காது, சதுரமா இருக்கும். அடே, எந்த ஊர்ல எந்த கோழிடா சதுரமா முட்டை போடும்? இது உண்மையிலே முட்டை தான்டா, நம்புடா. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? சாப்பிடுற கண்ணா. அப்பா அச்சோ அம்மா, மெதுவா மெதுவா. அவ்வளவுதான்டா சொல்லலாம். இத கூட சாப்பிட்டுக்கோ. பிரியாணி இன்னொரு வாய் பிரியாணி வாங்கிக்கப்பா. சும்மா என்ன பிரியாணியை ஊட்டிக்கின்னு லெக் பீஸ் எதுவும் இல்ல. ஹலோ, லெக் பீஸ் தட்டுல இருக்குது. அங்கண்ணா பாக்குறேன். இந்த தின்னு ஊட்டு ஊட்டு. ஏண்டா இத கையில பிடிச்சு கூட கிடைக்க முடியாதாடா? பிஸியா இருக்க. ஐயோ, போன் வந்துருச்சு போன் வந்துருச்சு. போன் அடிக்குது. டோன்ட் டச், நான் தான் எடுப்பேன். டே டே டே, யாராவது ஏசிடிசின்னு பேச போறாங்கடா. பெரிய ஆபீசருங்கடா. பேசணுங்களா? அவனுங்களோட நான் பயங்கரமா பேசுவேன். பாரு இப்ப எப்படி பேசுறேன்னு. ஐயோ வேணாண்டா, என் வேலை போயிட போதுடா. என்ன வேலை வேலைன்ட்டு உனக்காக கவுன்சிலர் கால்ல விழுந்தாது கக்கூஸ் கவர் வேலை வாங்கி கொடுப்பேன். எதுக்கு நீ இப்ப அழுகுற? டோன்ட் கிரை. ஐயோ, எனக்கு வயித்த கலக்கு. ஹலோ, சிஎன் போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல போன்ல. சார், எங்க ஏரியால 20 பேர் வெட்டு குத்துட்டு சாக கிடக்குறாங்க சார். ஆட்டோ பஸ்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறாங்க சார். கடையெல்லாம் போட்டு நொறுக்குறாங்க சார். சார், இங்க ஒரே கலவரமா இருக்கு சார். பதட்டமா இருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார், ப்ளீஸ் சார். சார் போடா போக்கத்தவனே, என்ன நிலவரம் தெரியாம பேசிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர் ஏன் எனக்கு பிரியாணி ஊட்டிட்டு இருக்காரு? இந்த டைம்ல கலவரம் பல்லாவரம் ஐநாவரம் மாதாவரம் வெயிட் பண்ண இடியட். யாரா போன் பண்ணது? ஏதோ அவன் ஏரியால கலவரமா, பஸ் எரியுது ஆட்டோ எரியுதுன்றான். ஏரியால ஏதோ 20 பேர் வெட்டி போட்டு, அதனால உங்களை கூப்பிடுறான். உங்களுக்கு போற வேலையாது. எனக்கு பிரியாணி ஊட்டுறதானே வேலை. ஊட்டு பிரியாணி. அவனுக்கு நான் சவுண்ட் குடுக்குறான். அவனுக்கு கோவம் வந்துருச்சாமா. அவனுக்கு அறிவு தான் வராது, கோவமா அது வருது. சரி, அத கண்டுக்காத. இந்த பிரியாணி சாப்பிடு. எடுக்கவே இல்லையடா. நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டுமா? நீ தீபாவளியா இல்ல ஆகாவளியா? நகர ஏண்டி அவன் கைய வச்சா அப்படியே நிக்கிற? தள்ளி. ஏமா, இப்ப நான் என்ன கேட்டேன்னு பட்டாக்ஸ்ல பைல் சொந்தமே நந்து போறாரு. அவரு இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நடக்கிற ஸ்டைல்லே தெரியுது. நடக்க சொன்னா நமிதா மாதிரி டான்ஸ் ஆடின்னு போறாரு. எஸ், ஐ அம் a dancer. You dancer? தகதி பேட்டா. I can't you believe? நீ நம்பித்தான் ஆகணும். பரதன்னா எங்க அம்மாவுக்கு பைத்தியம். 5 வயசுலே என் காலை சிலைங்க கட்டி ஆட விட்டா. தரகிடத்தோம். ரெண்டாவதாக எங்க அப்பா ஒரு பொம்பளையை கட்டிக்கிட்டான். அவளுக்கு ஃபோக் டான்ஸும் பிரேக் டான்ஸும் ரொம்பவே உசுறு. அதுக்காக ஜிங்ஜி டக்கும் கிட்டக்கும் 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 ஜிங்ஜி டக்கும் ஜிங்ஜி டக் ஃபோக்கும் பிரேக்கும் கத்துக்கிட்டேன். மூணாவதா ஜெசிகா. 2 பொண்டாட்டிக்கு அப்புறம் மூணாவதா எங்க அப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவளுக்கு கதகளி மேல பயங்கர காதல். அதனால அந்த அம்மாவுக்காக நான் கதகளியும் கத்துக்கிட்டேன். இவ்வளவு டான்ஸ் கத்துக்கிட்டேன் வாழ்க்கையில. எங்க அப்பா சாவுக்காக குத்தாட்ட ஆட வேண்டியதா போச்சு. அதனால எங்க அப்பா வேலையை எனக்கு கொடுத்தாங்க. மனசுக்குள்ள இருக்கிற சலங்கோலி கமலஹாசனையும் பதவியில் இருக்கிற காக்கி சட்டை கமலஹாசனையும் ஒன்னா சேர்க்க முடியாம விஸ்வரூபம் கமலஹாசன் மாதிரி இருக்கே. யோ இன்சே, உன் பிளாஸ் பேக் உன் பேக் மேல சூப்பரா இருக்குதியா. அரே வா. Shut up nonsense of the fool of the idiots of the irrelevant rascals.
என்னுடைய பிளாஷ்பேக்கை நான் ஃபீல் பண்ணி சொல்றேன். நீங்க எல்லாம் கை தட்டி கலாட்டம் பண்றீங்களா? ஓ, தாங்கள் அப்பேற்பட்ட ஆட்ட நாயகனும் உங்கள் டான்ஸில் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். டேய், எது செஞ்சாலும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து செய்யலாம்டா. நான் உங்கள் நாட்டியத்தை பார்த்து விட்டு தான் உயர் நீதிமன்றத்துக்கு வருவேன். செந்தமிழ் வேற, செந்தமிழ் வேற. பண்ணாட பாவம் பொரியல அதான் ஆசைப்படுறல. ஒரு டான்ஸ போட்டுட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னும் ஒரு தூடு போட்டாதான் சரி வரும். நாங்களும் எவ்வளவு நாளா உங்க டான்ஸ பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருக்கோம். ஆடுங்க. ஆடு ஆடுனா எப்படி ஆடுறது? இடி இடிக்காம மழை பெய்யுமா? இனிப்பு இல்லாம ஈ ஆடுமா? பாட்டு வேணா. ஸ்டார்ட் தி சாங். பாத்தியாமா, என் பாட்டுக்கு ஆட மாட்டேன்றான், ஆனா அவன் பாட்டுக்கு ஆடுறன்னு சொல்றான். பாத்தியா? அழகா பொருந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட, அழகா பொருந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட, அடடா தேனு சுட்ட ஆசை மூச்சு முட்ட, இருந்தும் இருக்க எட்ட, இருந்தும் இருக்க எட்ட, குளிச்சு முடிச்சு கொழுந்து கட்ட, தாமரைக்கு மறந்து பூக்கள் சேர்ந்து பாடுது கூச்சலே. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். டேய், ஐயா வந்துக்கறோம். அவன் உனக்கு மட்டும் தான் ஐயா, ஆனா எனக்கு கொய்யா. அடி கொய்யால. விஷ் பண்ணுங்கடா. ஹாப்பி பர்த்டே சார். ஆமா, இந்த பாட்டை யார் செலக்ட் பண்ணது? நான் தான் செலக்ட் பண்ணேன். வெரி குட். இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? என்னுடைய குருலா குமாருக்காக தான் டெடிகேட் பண்றேன். வெரி குட், வெரி குட். கண்டினியூ. ஐ லவ் யூ. சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரடி சந்தன கட்ட, அடடா தேனு சட்ட, மணக்கு லவங்க பட்ட. நல்லா ஆடுறீங்க. இவங்க பெரியமா இஸ்துனுக்குது. அது முன்னாடி வந்து அப்படி ஒரு ஆட்டம் போட்டீங்கன்னா அது பூடும். ஏய் ஈஸ்வரி, எதுக்கு வந்தீங்க? உனக்கு தான் இஸ்துனுக்குது இல்ல, அதான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். You nonsense of the talk of the idiots. ரோசி இல்ல, நான் அனுப்பு. என் ரோசி நான் எதுக்கு வரணும்? ரோசியை பத்தி பேசிக்கினே பீசி மேல கை போடுற பத்தியா? எதுக்கு நாய் வரணும்? எங்க வீட்ல சுப்பிரமணியன் ஒரு நாய்க்குது, ரெண்டுத்துக்கு கண்ணால பண்ணி வைக்கலாம்டா. நீ எப்ப வந்தாலும் 7 வரை தான் வருவியா? ஓ, இது சொல்றியா? என்னப்பா பண்றது? எப்ப பார்த்தாலும் என் கூட தான் இருக்குது. நீ வேணா கொஞ்ச நாள் வச்சுக்கோ. இந்த சேரா நான் தப்பா போடும். சார், என் வீட்டு முன்னாடி எவனோ முட்டையை ஓடிச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். உடனே உன் மோப்பனாய் அனுப்பு சார். 3 ரூபாய் முட்டைக்கெல்லாம் மோப்பனாய் வர. அப்ப நீ வா. இப்ப எங்க ஐயோ நாயின்னு சொல்றீங்க? சாச்சா, அப்படி சொன்னா நாய் காணாடுப்பா. ஏண்டா? உருளைக்கிழங்கு போண்டா. இப்போ உன் நாய் வருமா வராதா? வராது. ஏன் வராது? அது தலைப்பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. நிஜமாவா சார்? ஏண்டி நீ வேற அதுக்கு பிரசவம் பார்க்க போறியா? நேரம் காலம் தெரியாம. யா புலன் விசாரணை படத்துல விஜயகாந்த் 4 நாய் வச்சிருக்காரு. நீ என்னத்துக்கு ஒரு நாய் வச்சிருக்கிற? ஒரு நாய்க்கே சோறு போட வைக்கல, 4 நாயை வச்சுக்கிட்டு நான் எங்க போறேன்? ராமநாராயணன் படம் எடுப்பாரு, அங்க போயேன். அவரு நாய் கூட குரங்கு யானை எல்லாம் வச்சு எடுப்பாரு. குரங்கு தோக்குது, யானை நீக்கிற, பச்சைக்கிளிங்க வேணா இத கூப்பிட்டுக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒஞ்ச முட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு உன் நாய் வருமா வராதா? வராது, 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 வராது. வராதா? வராது. இன்னாதே உன் நாய் வராதா? என்னாண்ட வந்தா உன் நாய் வராது. ஐயோ ஐயோ, என் மேல ஏறல. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, யாராச்சும் என்ன காப்பாத்துக்கல. கிட்ட வந்தீங்க, சுத்தி விட்டு அடிப்பேன். பாத்துக்கினியா? சிங்காரம் தெருவ பகச்சுக்கின மாவனே, நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. இப்ப மாத்திரம் என்ன நிம்மதியா வாடி இருக்கேன். 30 நாள் 30 கேஸ் சிங்கார தெருவில் இருந்துதாடி வருது. மச்சான், இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டான், இந்த ஆள் வேலைக்கே ஆக மாட்டான். உடனே பீப் பிரியாணி பீடாசாமியை போய் பாக்குறோம். நம்ம வீட்டு வாசல்ல முட்டையை ஒட்டி செய்வன வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை எடுக்கிறோம், இந்த ஆள் வீட்டுல வைக்கிறோம். வாப்பலாம். ஏலே கீதா வந்தாச்சு. டேய், வண்டியை தொடச்சிட்டடா? ஆமா, பெரிய ரோல்ஸ் ராய் கார் வாங்கி கைட்டிட்டாரு தொடக்கிறதுக்கு. டேய், ரோல்ஸ் ராய் கார் என்னடா? ரோல்ஸ் ராய், ஐஸ்வர்யா ராய், லட்சுமி ராய், அருந்ததி ராய், இப்படி எல்லா ராய் கார்களையும் வாங்கிட்டு வந்தா. சாமி, இதெல்லாம் கார் இல்ல,
சினிமா நடிகைங்களோட பேரு. அடி போய்க்கார வாடங்க. ஏண்டா பீ பிரியாணி பீடாசாமியோட சிஷ்யரா இருந்துகிட்டு சித்தர்கள் பேர் தெரியல, சினிமா நடிகைகள் பேர் மட்டும் தெரியுதோ? சாம பூஜை கண்டலை ராமம் இதெல்லாம் பண்ண சொன்னா கண்ட சினிமா படத்தை பார்த்துட்டு என்னையே கலாய்க்கிறியா? வெயிட் பண்ண, ஒரு போன் வருது. ஹலோ சாமி, நான் தான் ஈஸ்வரி பேசுறேன். எங்க வந்து நிக்கிறீங்க? நான் 7 கடல்களையும் 7 மலைகளையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, என்ன சாமி உனக்கு ஷார்ட்கட்டே தெரியாதா? எதுக்கு ஊர்ல சுத்தி வந்து நிக்கிற? கடந்தொல்ல தாங்க முடியாம ஊரை சுத்திட்டு வரேன். இது தெரியாம கேளக்கிரிக்கு மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க பாரு. ஈஸ்வரி, நான் வருவதற்குள் 1 கிலோ பாசிப்பருப்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ திராட்சை முந்திரி. நிறுத்து. இப்ப என்ன செய்வன எடுக்க வரியா இல்ல பொங்கல் வைக்க வரியா? ஈஸ்வரி, கேள்வி கேட்டு என் கோவத்தை கொதிக்க விடாத. போன கட் பண்ணு. டிங்கா வேலை வெட்டில்னாலும் வீராப்பு கொண்டு குறைச்சல் இல்ல. ரொம்ப டென்ஷன் ஆவறேன் அந்த மனுஷன். சரியா ரப்சர் ஆகுது. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். எது? நான் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கேனே, அத சந்தேகப்படுறியா? அத சந்தேகப்படல, உன்னதான் சந்தேகப்படுறேன். ஏன் சாமி, உணர்ச்சிகளையும் இச்சைகளையும் கடந்தவன் தான் சாமியார் என்று உங்க குரு சொன்னது உங்க ஞாபகத்துல இல்ல? அந்த குடிகார குருதாட சொன்னா நானா சொன்னேன்? அப்படி பொண்ணுங்க இருந்தா கூட கை வலினா கைய பிடிப்பாங்க, கால் வலினா காலை பிடிப்பாங்க, முதுகு வலினா முதுக பிடிப்பாங்க. இப்படியே பண்ணா போலீஸ் பிடிப்பாங்க. பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டா ஒரு பக்கம் அவங்க பிடிக்கிட்டோம், ஒரு பக்கம் போலீஸ் பிடிக்கிட்டா. என்ன சாமி 3 சக்கர வாகனத்துல வந்துக்கற? சரி, உனக்கு திரிசூலம் தெரியுமா? ஆமாப்பா, நம்ம பரங்கிமலை பக்கத்துல ஏர்போர்ட் இருக்குது. அதானே சொல்ற? நீ திரிசூலம் பார்த்தது இல்ல? நம்ம நடிகத்துல சிவாஜி கணேசன் நடிச்ச படம் பார்த்தேன். ஈஸ்வரி, என்னை ரொம்ப வெறுப்பேத்துற. அம்மன் கோயில் வாசல் முன்னாடி திரிசூலம் நட்டு வைத்திருப்பார்களே, அதை கூறினேன். அந்த சூலம் தான் இந்த 3 சக்கரத்தை குறிக்கிறது. புழுகுந்து போதும், வந்த வேலை முட்டை புலி எலும்புச்சம்பளம். நிச்சயமாக இந்த வீட்டிற்கு யாரோ செய்வினை செய்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோமா? அது யாருன்னு கண்டுபிடி. தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா? அவர் கரண்ட கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? கரண்ட கட் பண்ண எவன் தெரியுமா? அவனை மாட்டானா பேட்டார் ஆயிடுவான். அது இல்ல, அவர் கரண்ட கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நீ பாட்டுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிற. நீ வேணா எங்கேயா போய் ஒளிஞ்சிக்க, நான் ஈஸியா கண்டுபிடிக்கிறேன். ஐயா, இதுக்கெல்லாம் கோபப்படுற? கோபப்பட மாட்டோமா? பஸ்ல டிக்கெட் கேட்டா கோபப்படுவேன். கார்ப்பரேஷன் கக்கூஸ்ல இருக்கிறப்ப கதவை தட்டா கோபப்படுவேன். சாப்பிட்ட பிரியாணிக்கு கணக்கார காசு கேட்டா கணக்கார மேல கோபப்படுவேன். ஏன் இப்போ என்னத்துக்கு கோபப்படுற? கண்டுபிடிக்கிறேன், அதுக்காக கோபப்பட்டேன். தாம் தெரியல தீம் தெரியல தீம் தெரியல தாம் தெரியல தமாக்கா. எதுக்கு மியூசிக் போடுறீங்க? 2 தெலுங்கு படத்துக்கு ஒரு தமிழ் படத்துக்கு மியூசிக் போடுறேன். ஏன்னா அப்புறம் சொல்லும்போது மியூசிக் பத்தி பேசிருக்கா. கோபட்ல குத்து வர ஆட்கள். முட்டை வந்த திசையை பார்த்தா நாமக்கல்ல இருந்து வந்திருக்கு. முடி வந்த திசையை பார்த்தா திருப்பதியில இருந்து வந்திருக்கு. எலுமிச்சம்பழம் வந்த திசையை பார்த்தா ஊர்காயில இருந்து வந்திருக்கு. இப்படி 4 பக்கத்துல இருந்து உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. சாமி, 3 திசை தான் சொன்னீங்க. 4வது திசையில இருந்தா நம்ம வந்திருக்கோம். வாய் மூடி சும்மா இரு. சரி சாமி, இப்ப எப்படி இருக்குது? ஐயா, அத கேக்குறியா? அத பாருமா, இப்படி குத்தினே இந்த மாதிரி எடுக்கறேன். இந்த சேவனை எப்படி இருக்குதுன்னு ஓ, கேட்டேன். அதுவா? சிஷ்யானந்தம், அந்த தீர்த்தத்தை எடு. இந்தோ, இத எடுத்து போய் எல்லார் வீட்டு வாசல்லையும் தெளி. ஏரியா அந்த தண்ணி. ஐயா, பயப்படாத சாமி, அப்படியே போய் நான் கோலம் போட்டு வந்துறேன். சாமியை இன்சல்ட் பண்ணுவதே உனக்கு வேலையாகி போய் விட்டது. சரி, இத எடுத்துட்டு போய் எல்லார் வீட்டு வாசல்லையும் தெளி. உனக்கு எவன் செய்வன செஞ்சிருக்கானோ அவன் அப்பவே படுத்துருவான். அட, நீ என்ன தான் லூஸ் மாதிரி பேசுற? இந்த தெருவுல எவனை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் பட்டுந்தாலே இருப்பானுங்க. அத சொல்ல. எவன் குப்புரக்கா படுத்திருக்கானோ, எவன் மல்லாக்கா படுத்திருக்கானோ, எவன் சைடு வாங்கி படுத்திருக்கானோ அவனெல்லாம் விட்டுரு. எவன் ஒருத்தன் குக்கு கழுத்து மாதிரி கால் ரெடி தூக்கிட்டு படுத்திருக்கானோ அவன் தான் உங்களுக்கு செய்வன செஞ்சவன். ஓகே, கம் ஆன், ஃபாலோ மீ. இரு, இந்த வீட்டு முன்னாடி புண்ணிய கோடி தீர்த்தத்தை தெளி. நல்ல தெளிய. இவன் குப்புரக்கா படுத்திருக்கா. சத்தியமா இவன் செய்வன வச்சிருக்கவே மாட்டான். வா, அடுத்த வீட்டை பாப்போம். இந்த வீட்டுல பாப்போம். வேலை, இந்த வீட்டு வாசல்ல தெளி. இவங்க 2 பேரும் கட்டி குடிச்சு படுத்திருக்காங்க. சத்தியமா இவங்க அதை செய்ய வாய்ப்பே இல்ல. வா போலாம். நம்மள மீறிடுவோம் போல இருக்கு. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க போங்க, இருந்து பாத்துட்டு வர்றதுக்கு எல்லா வீட்லயும் இப்படி ஏழா உடமா படுத்துட்டு இருக்காங்களே. இந்த வீட்டுல தெளி, இந்த வீட்டுல தெளி. என்ன வீடு பெப்பர் பேன் திறந்து கிடக்குது, ஒருத்தனீங்கடா. டேய், இங்க பாத்தியா? நான் சொன்ன மாதிரியே கொக்கு கழுத்து மாதிரியே காலை தூக்கி வச்சு படுத்திருக்கான் பாரு. சந்தேகமே இல்ல, இவன் தான் உங்க வீட்டுக்கு செய்வன செஞ்சது. ஐயோ, எடியோ அந்த ஒட்டுக்கட்டையா. ஐயோ, ஏ மயிலு, இங்க எதுக்கு வந்த? நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல, சக்திய பார்க்க வந்தேன். உங்க 2 பேரையும் உங்க அக்கா ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தா கொளுத்தியே போட்டுருவா. அது எங்களுக்கு தெரியும். உன் வேலைய பார்த்துட்டு போ. ஏய், என்ன சொன்ன? உன் வேலைய பார்த்துட்டு போன்னு சொன்ன.
இத முதல்ல உன் சக்தி கிட்ட போய் சொல்லு. அவன் தான் வந்த நாள்ல இருந்து வேலை வெட்டிக்கு போகாம உன்னை பாக்குறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் என் ரூம்ல தங்க வச்சிருக்கான் பாரு. என்ன சொல்லணும்? போடி. மயிலே பேசாதடா. உனக்கு அடிபட்டதை ஒரு போன் பண்ணி சொல்லக்கூடாதா? சாரி மயிலே, போன்ல பேலன்ஸ் இல்ல. எப்பவும் மிஸ் கால் தான் கொடுப்ப, இப்ப அதுக்கும் வக்கில்லையா? உன்னை லவ் பண்ணதுக்கு ஏன் வேற யாராவது லவ் பண்ணலாம்னு சொல்றியா? இந்த மூஞ்சிய என்ன தவிர வேற யாரும் லவ் பண்ண மாட்டானுங்க. உன் மூஞ்சி மட்டும் என்ன விளக்கண மூஞ்சி, அப்படியே மனசுல அஜித் சூர்யான்னு நினைப்பா. உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு. அடடடடடா, ஊனா கோச்சிட்டு போயிரு. வா மயிலே, கொஞ்சம் பக்கத்துல வா. வரமாட்டேன். ஏன் வெக்கமா? வெக்கமா? அதையும் பரம்பரைக்கே இல்லையே. தானே பார்த்தேன். அப்புறம் என்ன பயம்? பயமா? என்ன பயம்? நீ என் பக்கத்துல வந்து கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துருவேன்னு. லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, அந்த அளவுக்கு நம்ம லவ் டெவலப் ஆயிருக்கு. சரி அதை விடு, உனக்கு எங்க அடிபட்டது? கோயிலாண்ட மயில. அட லூசு, உனக்கு எங்க அடிபட்டது? கையில மயில. அச்சச்சோ, பெரிய கட்டா இருக்கு. பெரிய அடியா? பெரிய அடிபட்டா பெரிய கட்டு, சின்ன அடிபட்டா சின்ன கட்டு. ஐயோ, காட்டு. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஏ ராதா I love you, ஏ ராதா I love you. இதயதாகம் அது தனியும் நேரம், இது கவிதை பாடி வருவாய். மிஸ்டர் சக்தி, பேர்ல மட்டும் சக்தி இருந்தா போதாது, ஆர்டர்லயும் கொஞ்சம் சக்தி இருக்கணும். ஒரு பாக்கியராஜ் சார் பிரபுதேவா மாதிரி எவ்வளவு பெரிய ஃபாஸ்ட் மூவ் கொடுத்திருக்காரு. நீ அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆடிட்டு இருக்க. ஆமா, உன் பேர் என்ன? மயிலு. மயிலு சார். பேரப்பாரு மயிலு ஜெயிலுன்ட்டு. அவனாவது பரவாயில்ல, டிக்கில எறும்பு கடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆனா. நீ என்னமா அண்ணா? ஆக்சுவலி எங்க அம்மா நேத்து பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க சார். என்ன உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க, குளிக்கி விழுந்துட்டாங்கனா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், எங்க அம்மா தான் என்னோட கோரியோகிராஃபர். ஆமா, உங்க அம்மா கோரியோகிராஃபர், உங்க அப்பா ஜப்பான் கிராஃபரா? என்ன கதை விடுறியா? ஏமா, உங்க அம்மா பாத்ரூம்ல தான் டான்ஸ் சொல்லி தருவாங்களா? வேற இடம் இல்ல சார். இப்படி எல்லாம் பேசினா நான் அழுதுருவேன் சார். அழுக மட்டும் வரும், ஆட்டம் வராது. நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு மார்க் வேற நொட்டணும். சார் என்ன சார் பேசிட்டே போறீங்க? நீங்க என்ன ஜட்ஜா? ஜட்ஜினா 3 பேர் இருக்கணும் தெரியும்ல? அதுவும் சரிதான். இங்க பாடுறதுக்கு 3 ஜட்ஜ், ஆடுறதுக்கு 3 ஜட்ஜ், பேசுறதுக்கு 3 ஜட்ஜ், அட சமையலுக்கு 3 ஜட்ஜ். இவங்க என்ன மும்மூர்த்திகளா? இவங்க தான் இதெல்லாம் படைச்சாங்களா? டேய், நாங்க எப்பவுமே டிஃபரெண்ட் தான்டா. ஒன் மேன் ஷோ தான். இங்க நான் தான் ஜட்ஜ், நான் தான். அட ஆடுங்க. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. இந்த கத்திரிக்காய் குடுக்கறதுக்கு என்ன சிலிப்புறான்? என் தோட்டத்துல 1000 கத்திரிக்காய் இருக்குது. நான் சும்மாவே எடுத்து கொடுப்பேன். பெரிய சீமை இல்லாத கடை வச்சுனுக்குறான். சக்தி விடுல. ஏன் சக்தியே? நான் போறேன். டேய் சக்தி, கீழே போனா உங்க அக்காட்ட மாட்டிக்குவா. இரு, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். இரு. ஐயோ, இவங்க வேற வந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க. போன வாரம் கருவாட்டு குழம்பு குத்துனேன், அந்த கிண்ணம் ஒண்ணும் ஊடு வந்து சேரல. இருக்குக்கா, நான் எடுத்து வரேங்க. நீ வரவேனா? நானே வரேன். ஐயோ, இருங்க, நான் எடுத்து வரேன். வரேன்டா அண்ணா. என்னத்துக்கு நம்மள வரவேனான்றான்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா. ஹலோ அம்மா. மயிலே, ஐயோ இவ வேற ஆள காணாமே. ஐயோ, நீ இங்க இருக்கியா? மயிலே, உங்க அக்கா வர சொல்றாங்க, என்ன பண்றது? ஐயோ, மாத்த போறோம். ஆத்தா மகமாய் புண்ணியத்துல குழந்தை என்ன மாதிரியா பிறந்தது. அந்த ஆளு மாதிரி பிறந்திருந்தா ஊரெல்லாம் கைவி ஊத்திருப்பாங்க. ஐயோ, இன்னைக்கு நல்லா மாட்ட போறோம். நீங்க ஒளிஞ்சுக்க. இந்த ஸ்கிரீன் மேடை மறைஞ்சுக்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என் உயிர் நீதானே ஹோ, உன் உயிர் நான் தானே ஹோ, என் உயிர் கொய்யாலே ஹே ஹே. நீ யாரோ, நான் யாரோ? டேய், ஐயோ, இவ எப்படா இங்க வந்தா? இவ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆத்ரா மச்சான். என்ன விளையாடுறியா? டேய், கீழ அவங்க அக்கா நிக்கிறடா. மேல வந்தா உன்னை வெத்தல கம்பி கிளி போற மாதிரி கிளி போடுறா. நீ வேற கத்தாதடா. எப்படியாவது என்ன காப்பாத்துறா மச்சான். யூ வாண்ட் ஐடியா? ஐ டெல் யூ.
சூப்பர் சீன் சொல்றேன். போடாங்க நேரம் கட்ட நேரத்துல சீன் சொல்றேன் மீன் சொல்றேன்னு சொல்லிட்டு உருப்படியான ஒரு ஐடியா சொல்றேன். அதுக்கு தான் நான் சொல்றேன். நம்ம ரூம்ல சாக்கு போய் இருக்கா. எதுக்கு அதுல கட்டி போட்டு கடல்ல தூக்கி போட போறியா? ஏய் டைரக்டர் பேசுறது குறுக்க பேசாத. அப்புறம் எப்படி சீன் நல்லா வரும்? அப்புறம் எப்படி ஹீரோயினை காப்பாத்துறது? அமைதியா இரு. சக்தி ஐயோ ஏன்றா. டேய் ஏன்பா சக்தி என்னடா பண்ற? துரத்திடலாமா? ஐயோ அவங்கள துரத்திடுவோம். என்னப்பா சக்தி எங்க என்னக்கா கீழே நின்னு இவ்வளவு நேரம் காட்டு கத்துல கிண வேணும் கத்தின்னு எதான்ற அது குடுத்துட்டாங்க. யார் என்ன குடுத்த? உங்க வீட்டுக்காரட்ட. ஐயோ ஏன்பா அந்த நாசமா போன நாதாரி கிட்ட குடுத்த? அந்த ஆளு கொட்டை குட்டாலே கோட்டர் வாங்கிடுவானே, கிணத்து குட்டா சைடிஷ் தான். ஏய் என்ன பேச்சுலர் கையில மல்லி புகுதே? உங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்தா தித்து இஞ்சி துணை காரங்க மாதிரி மூச்சு நிக்கிறீங்க. என்ன என்னக்கா? சாரிப்பா, இஞ்சி துணுலாம் நீங்க அப்படிதான் இருப்பீங்க, தெரியாம சொல்லிட்டேன். ஏய் யார பாத்துற அக்கான்னு டை அடிச்சா தம்பி ஆயிடுவியா? அது கலர்லயே கூலிங் கிளாஸ் மூஞ்ச பத்தியா இருக்க. அக்கா ரொம்ப டேமேஜ் பண்றக்கா. உன் ட்ரைனேஜ் க்ளோஸ் பண்ணா நான் என்ன உன்னை டேமேஜ் பண்றேன்? ஓய் என்ன டைவர்ட் பண்ணனும்னு நினைக்காதீங்க. கேட்டதுக்கு பதில் எதுக்கு மலிப்பு வந்துச்சு? சிஸ்டர் சந்தேகப்பறியா? சந்தேகப்பறியா? சாமி படத்துக்கு போறதுக்கா பூ வாங்கிட்டு வந்திருக்கா. அத போய் சந்தேகப்படுற? நாங்க என்னமோ பொண்ணு கூட்டி வந்து இந்த ஸ்கிரீன் முன்னாடி ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி எங்களை சந்தேகப்படுற? இன்னத்துக்கு இப்ப சப்ப சீனை ஓவரா டெவலப் பண்ணுகிற? ஓய் இப்ப யாரா அச்சின் தும்முற? நான் ஏர்டெல் தும்ப சொல்லவா? என்னடா திமிரா? இப்ப தும்முன சவுண்டே ஏதோ பொம்னாட்டியோட சவுண்ட் தான். யார் தும்முனதே? நாங்க தும்முனேன். நீ தும்முனியா? எங்க இன்னொரு தடவை தும்மு. தும்முறதுல என்ன ஆம்பளை தும்மல பொம்பளை தும்மலன்னு? ஆமாடா கீதே, பொம்பளைங்க நாங்க தும்முனா அச்சி அப்படி தும்முவான். ஆம்பளைங்க நீங்க தும்முனா ஆச்சினே கேவலமா தும்புவீங்க. தும்புறத பத்தி நல்லா பேசுங்க. இந்த வசந்தி அக்கா இருக்கே, அது உன்னை பத்தி என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்னடா சொன்னா? போக்கா அத எப்படிக்கா என் வாயால சொல்றது? வேணாக்கா வேணாக்கா, அதெல்லாம் சொன்னா பெரிய பிரச்சனை ஆகும். அதெல்லாம் ஆவா. வேணாக்கா வாய் கூட தரக்க மாட்டேன். ஊருக்குள்ள அமைதியா வாழ்ந்துட்டு இருக்க, எதுக்கு பிரச்சனை? வேணா போ. சொல்றா என்னடா சொல்ற? என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ வாயை திறந்தா வாயை திறந்தா கூவன் சொல்றாங்க. நான் வாயை திறந்தா கூவன் சொல்லலா? அவ வண்ட வார்த்தை இன்னைக்கு ஊரெல்லாம் சொல்லி நான் அடிக்கல. இன்னைக்கு அவள ரெண்டுல ஒண்ணு பாக்கட்டே செட்டா பாரு. எதை வேணாலும் பாருங்க, ஆனா இங்க மட்டும் பாத்துறாங்க. என்னலக்கா இதே மாடுலேஷன்ல இதே வேகத்துல போய் அங்க போய் ஏத்து நேத்துக்கா. போக்கா போக்கா வசந்தியே அப்படிதாக்கா. இன்னோட நீ பூந்தி உடானக்கா. ஏய் மாமா ரொம்ப தேங்க்ஸ்டா. டேகபே டேய் வாடங்க. நது வாடாவா? பசங்க முன்னாடி வாடா போட்டான்னு கூப்பிடுற? அறிவில்ல? சார் இங்க வாங்க சார். அதெல்லாம் வர முடியாது, பிஸியா விளையாடிட்டு இருக்கேன். நான் விளையாட்டு என்ன மாதிரிலாம் பேசுனது பத்தியா? டேய் அறிவு கட்டவனே வாடங்க. வர முடியாதுன்னு சொல்ற? வாடா வாடான்னு சொல்லிட்டு இருக்க. பல்லுல எல்லாம் வச்சிரோம்ல. அப்படியே சொறியிருவேன். ராசா என்ன கண்ணு இது? குச்சி தூக்கிட்ட பெத்த அப்பனுக்கு உன்னை திட்ட உரிமை கிடையாதாடா? நான் உன் மேல எவ்வளவு பாத்து வச்சுக்கிறேன். குச்சி தூக்கி போடுறா. இந்தா இதை எடுத்து போய் அம்மா வேண்ட கூட நான் பக்கத்து ஊர்ல போயிட்டு வந்துடுறேன். வரும்போது உனக்கு சாக்லேட் வேணாரேனா? டேய் நீங்க விளையாட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி கிளம்பு. சேட்டு கல்யாணத்துக்கு போனாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறத விட மாட்டேன். ஐயோ அக்கா இந்த மேக்கப் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டுமா? நீ என்னதான் மேக்கப் போட்டாலும் ஒருத்த உன்னை ஏற எடுத்து பார்க்க மாட்டாண்டியே. வருவான் பாரு. வந்துட்டாலும் அக்கா இங்க பாரு கவரு. அது உங்க மாமாவே. அட பாவி மனுஷா பாத்தியாடியே, அந்த ஆள குதிரை வாங்கின சொன்னா கைத வாங்கி வந்து நிப்பான். கூறு கட்டுறேன். பட்டு புடவை வாங்கி வாயன்னா பாவி வேட்டிய வாங்கி வந்துக்கிறானே. இத கட்டி எப்படி நான் தெருவில் நடப்பேன்? ஏன் நமிதா லுங்கி கட்டி நடக்கும்போது நீ வேஸ்ட் கட்டி நடக்க கூடாதா? வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. அம்மா அம்மா டேய் என்னடா கோய் கட்ட மாதிரி நின்னு கோய்ப்பா அச்சான்னு வச்சுக்கோ மூஞ்சி கோய் கோய் நாயிடும். என்ன விஷயம்? ஒரு 5 ரூபாய் கொடு. இவங்க அப்பா அப்படியே அள்ளி வச்சுக்கிறான், நான் இவருக்கு கிள்ளி கொடுக்கறதுக்கு. நீ எனக்கு 5 ரூபாய் கொடுத்தனா நான் உனக்கு ஒண்ணு தருவேன். நான் 5 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ அத்தை குடுத்தினா நான் உனக்கு 5 ரூபாய் தரேன். நீ முதல்ல 5 ரூபாய் கொடு, அதுக்கப்புறம் நான் தரேன். ஏமாத்த முத்த பத்தி அத திருடனுக்கு பிறந்த பையன். ஏய் பெருசானா நீ கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு தாண்டா போவ. எத்த செஞ்சாலும் துட்டு வாங்கி சேர பாரு. இந்தா ஏதுடா உனக்கு இந்த 500 ரூபாய்? அப்பா கொடுத்தாரு. அப்பா 500 ரூபாய் தான்
கொடுத்துதா? கரெக்டா சொல்றா. உங்க அப்பா 500 ரூபா தான் கொடுத்தானா? அவ்வளவுதான் கொடுத்தாரு. அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் 500 ரூபாய் தான். ஐயோ காக்கி சட்டை கஸ்மாலம். என்னடி ஈஸ்வரி பெரியபாளையம் போன அச்சிந்தா இன்னும் கிளம்பலையா? போறதுக்கு முன்னாடியே கடா வெட்டி பொங்க வச்சுட்டு போலாம் தான். என்னடி சட்டு போட்டு கிளம்புடியே? பின்ன எதுக்கு தாமசம்? என்ன ஜகா வாங்குறியா? இப்ப எதுக்கு என்ன அடிக்க வர? பின்னயா பெரியபாளையம் கோயிலுக்கு போனோம் 1000 ரூபாய் குட்டான் பண்ணா 500 ரூபாய் கொடுத்துக்கற. மீதி 500 ரூபாய் மாரியத்துல வந்து கொடுப்பா. ஏய் சத்தியமா சொல்றேன்டி 1000 ரூபாய் எண்ணி இவன் கையில குத்தமிச்சா. வர வழியில எமனுக்கு போறது எங்கயோ தொலைச்சிட்டு வந்து. டேய் பேசாதற வாயில வச்சிருவேன். எங்கயோ தொலைச்சிட்டு என்ன வந்து போட்டு கொடு. மறுபடியும் போய் சொல்றாமா. மாமா சொன்ன கேளுமா. சத்தியமா 500 ரூபாய். ஏண்டா வேலு 500 ரூபாய் நீ ஆட்டிய போட்டுட்டு என்ன மாட்டி விடுறியா? வெள்ள வருவல்ல மண்டிய கிழிக்கிற. பாரு என்ன பேச்சு பாரு போறீ இத. ஐயோ இப்ப எதுக்கு அவன் அச்சின்னு இருக்கா? என்னடி பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு வரான். அத்த போய் எருமாட்டு பொறுத்து தொலைச்சு வந்து நிக்குது. என்னடி பண்ண சொல்ற? என்ன உனக்கு 500 ரூபாய் தானே வேணும்? இந்தா ஏது உனக்கு 500 ரூபாய்? முன்னாடி மாமா தான் கொடுத்தாரு. என்னது? டேய் எங்கடா உங்க அப்பா ஓட்டானா? இங்க இருக்கா. வாடா டேய். போட்றது 3 வீல் கேக்குதா உனக்கு 2 ஃபீமேல்? இப்ப எதுக்கு அடிக்கிற? டூர் போனோம்னு கேட்டா குட்டா. அத்தோட நிறுத்திக்கணும். சைடுல ஏதாவது ட்ராக் போட்ட மாவன கிராக் ஆயிடுவ. சாப்பிட்டு கழிச்சுக்கோ. டேய் மயில என்ன தேடி மாமனையா குறுகுறுன்னு பாத்துனுக்குற? இந்த மூஞ்சிய பாத்துட்டாலும் கேட்டுக்கயா 500 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் கொடுத்தாலும் டே பேக் எடுத்துன்னு கிளம்பு. விடிய காத்தால வந்துருவேன். வீட்டை திறந்து போட்டு நீ எங்கயாவது போன நீ போ பாரு நீ போ போ. பாக்குறேன் பாத்து பாத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாப்பா வாமா வா. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீபொரிய நீ மரக்காடு. யாரா நேரம் கட்ட நேரத்துல கதவு தட்டுறது? எந்த நேரத்துல தட்டணும்னு தெரியாது. மாப்ள எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இனிமேல் எப்படியோ தெரியல. என்னம்மா திடீர்னு? ஆமா உன் வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வந்தா வீட்டை பூட்டிட்டு போயிடுறீல்ல, அதான் திடீர்னு. எப்படி நம்ம ஐடியா? கையெடு மாமா. பொண்டாட்டி வேற ஊர்ல இல்ல டெம்ப் பண்ணுகிற. ஆமா ஈஸ்வரி குடும்பத்துல எல்லாருமே இம்சை கொடுக்கறதுக்குன்னே வருவீங்களா? அப்போ நான் கிளம்பிட்டுமா? கிளம்பு சொன்னா கிளம்பிடுவீங்களா? அது எப்படி போக மாட்டேனே. அப்புறம் என்னத்துக்கு ஜபர் காமிச்சுனுங்கிற? பாத்தியாடி மாப்ள இன்னும் பழைய மாதிரி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க மாட்டேன்னா இன்னும் பழைய மாதிரியே வந்து அழிச்சாட்டம் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. ஆமா மெட்ராஸ்க்கு எதுக்கு மாமா வந்த? இல்ல மாப்ள பாப்பாவை பாக்கணும்னு அடம் பிடிச்சா அதான் கூட்டிட்டு வந்தேன். ஐயா என்னால முடியாதுப்பா. எனக்கு ஆட்டோ ஓடுறதுக்கு நேரம் சரியாகுது. பாப்பாலாம் ட்ரை பண்ண முடியாது. என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா எல்லாத்தையும் விளாவரியா சொல்லுங்கிறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி புள்ள விட்டியா பெத்துக்கல பாரு. சொல்லாத கையாடியா உன்ன மேல தூக்கி கை போட்டுக்கிறேன். நானே பொண்டாட்டி ஊர்ல எல்லாமே டெம்பிள் இருக்கிறேன். சரி மாமா பாப்பா நீ யாரு? நம்ம நமிதா மாப்ள. ஏன் அத்த வயசான காலத்துல உன் புள்ள குட்டியை பாக்குறத விட்டு நமிதாவை பாக்கணும்னு வந்துக்கிறியா? அறிவில்ல உனக்கு? மாப்ள நமிதா செல்லத்தை திட்டாதீங்க. என் பொண்ணோட பேரும் நமிதா தான். அப்ப உன் பொண்ணை போய் பார்க்க வேண்டியதானே? அவ கேவலமா இருப்பா. உங்க 2 பேருக்கு போறது எப்படி இருக்கும்? கேவலமா தான் இருக்கும். சரி மாப்ள வயிறு பசிக்குது. மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் வறுத்து சோறாக்கி வை. ஒரு புடி பிடிக்கணும். அதெல்லாம் உள்ள இருக்கு மாப்ள. ஆமா மாப்ள பெட்ரூம் எங்க இருக்கு? தோ ஏத்த மாதிரி தான் இருக்குது. போய் பத்துக்குங்க. காலைல 5 மணிக்கெல்லாம் இது பால் குத்துறேன். பால் எல்லாம் வேணாம் மாப்ள, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா ஐயா அட்ஜஸ்ட் பண்றேன்னு போறான். மாமா சோக்கு மாமா. பாத்தியாடியே இதுக்கு எத்தனை தப்பா சொன்னாலும் புத்தியே வரமாட்டேங்குது. கதவை பெப்பர் பேன் திறந்து வச்சுன்னு தூங்குதே. ஐயோ 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 பொம்பளை செருப்பு. ஐயோ இந்த ஆளுக்காக பெரிய பாளையம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தனே. ஏதோ ஒரு பொம்பளை கூட குஜாலா வாங்குற.
மவனே இன்னைக்கு உன்னை உஜாலா போட்டு வெளுத்துறேன்டா. மயிலு மவனே எடுங்க அந்த உட்டுக்கட்டைய. எடுக்கிறேன்க்கா. சீக்கிரம் தள்ளுற. இந்தா நல்லா போடு. பாவி மனுஷா, என்ன இங்க மோசம் பண்ணிட்டு இன்னொரு பொம்பளைய மாசமாக்கவா முயற்சி பண்ற? மவனை இன்னையோட நீ சர்வ நாசம். வரேன்டா. இருட்டாரையில் முரட்டு குத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேரும் இப்ப வாங்கிக்கோங்க. அடிக்காத 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 அடிக்காதம்மா. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ சித்தி சித்தப்பா தெரியா பட்டை செதன வச்சிருங்க. ஏமா ஈஸ்வரி, நாங்க உங்க வீட்டுக்கு வரது பிடிக்கலனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு உருட்டுக்கட்டையில அடிக்கிறீ. நியாயமா இருக்காமா உனக்கு? அப்படிலாம் இல்ல சித்தப்பா. இனிமே வந்தீங்கன்னா உங்களை அடிக்க மாட்டேன். அன்பா பாத்துக்கிறேன். இல்ல நீ தெரிஞ்சதா செஞ்ச. ஏன் நீ கூட பேசிட்டு இருக்க? பேக்ல ஏறி சீக்கிரம் ஏறி. இங்க பாரு, இனிமேல் உங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். ஏண்டி என் மேல சந்தேகப்படுறதே உனக்கு பழிப்பா போச்சு இல்ல? ஆவுன்னா என் மேல சந்தேகப்பட வேண்டியது, கட்டை எடுத்து அடிக்க வேண்டியது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பேர்ல நீயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. போயா, நானே ஃபீலிங்ஸ்ல இருக்கறேன். 2 அடிச்சதுக்கே எங்க சித்தி சித்தப்பா ஊட்ட விட்டு போயிட்டாங்களே. உன்னை எத்தனை தபா அடிச்சிருப்பேன். ஒரு தபாவாவது ஊட்ட விட்டு பயிர் பண்ணியே. அதுதான் நீ கட்டின புருஷன்றது.